ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தில் எட்டியிருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த படத்தில் ஷாருக் கான் கேமியோ ரோலில் நடிப்பதா சொல்லப்படும் நிலையில் இந்த படத்தில் அவரது ரோல் குறித்து தகவல்கள் வெளியாயிருக்கு. ரஜினிகாந்த் நடித்து வரும் ஜெயிலர் 2 திரைப்படம் பேன் இந்திய அளவில் தயாராகிட்டு வருவதாக தெரிகிறது. அந்த படத்தில் பல மொழி நட்சத்திரங்கள் நடிப்பதால் இந்திய அளவில் ஜெயிலர் 2 படத்திற்கு மிக பெரும் ரீச் கிடைக்கும் என சொல்லப்படுகின்றது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சனோட இயக்கத்தில் தயாராகி வரும் ஜெயிலர் 2 படத்தில் ரஜினி மட்டுமல்லாமல் மோகன்லால், சிவராஜ்குமார் என முதல் பாகத்தில் நடித்த பலர் இதிலும் நடிக்கிறாங்க. இவர்களை தவிர்த்து எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் போன்ற நடிகர்கள் இந்த படத்தில் புதிதாக சேர்ந்திருக்கிறாங்க. எஸ்.ஜே. சூர்யா தான் இந்த படத்தில் வில்லனாக நடிப்பதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாலிவுட் புகழ் ஷாருக் கான் இந்த படத்தில் கேமியோ ரோலில் வருவதா ஒரு தகவல் தீயா பரவி வந்தது. இந்த தகவல் தான் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. திரையில் ரஜினியோட இணைந்து ஷாருக் கான் தோன்றினா எப்படி இருக்கும் என்ற கற்பனைக்கு ரசிகர்கள் சென்றனர். ஒருவேளை இந்த தகவல் உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக உண்மையாக இருக்க வேண்டும் என ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வந்தாங்க. தற்போது கிட்டத்தட்ட அத்தகவல் உண்மை என்பது போல தான் தெரிகிறது. தற்போது வெளியான தகவலின்படி ஜெயிலர் 2 படத்தில் ஷாருக் கான் கேமியோ ரோலில் நடிப்பது உறுதி என சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட இந்த படத்தில் 15 நிமிட ஷாருக் கான் 15 நிமிடங்கள் வருவார் என தகவல் கிடைச்சிருக்கு. ரஜினியுடன் அவரும் காம்போ காட்சிகள் இருக்காம். மேலும் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் ஷாருக் கான் ரஜினியின் நண்பராக வருவார் என்று தெரிகிறது. ஒரு கட்டத்தில் ரஜினிக்கு உதவும் அவர் நண்பராக ஜெயிலர் 2 படத்தில் ஷாருக் கான் மாஸ் என்ட்ரி கொடுக்க இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இந்த தகவல் மட்டும் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிலர் 2 படத்தில் இவர்கள் இருவும் அந்த காட்சி இந்திய அளவில் பேசப்படும் காட்சியாக இருக்கும். ஜெயிலர் முதல் பாகத்திலேயே ரஜினி, மோகன்லால், சிவராஜ்குமார் ஆகியோரை வச்சு மாசான கிளைமேக்ஸ் காட்சியை செதுக்கினார் நெல்சன். அந்த காட்சி திரையில் மிக பெரும் அளவில் கொண்டாடப்பட்டது. அதே போல ரஜினியும் ஷாருக் கானும் வலம் வரும் காட்சி கொண்டாடப்படும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த தகவல் மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வட இந்தியாவில் இந்த படத்திற்கு மிக பெரும் வியாபாரம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவிலே அதிக வசூல் செய்த தமிழ் படம் என்ற சாதனையை கூட ஜெயிலர் 2 படைக்கலாம். ஆனால் இதில் எந்த அளவுக்கு சாதகம் உள்ளதோ அந்த அளவுக்கு பாதகமும் இருக்குது. ஜெயிலர் 2 படத்தில் ஷாருக் கான் நடிக்கிறார் என்றால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு எங்கேயோ இருக்கும். எனவே அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு ஷாருக் கானின் கதாபாத்திரமும் அவரின் காட்சியும் அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் நெல்சனுக்கு ஜாக்பாட் தான். படம் மிக பெரும் வசூலை குவிக்கும். ஒருவேளை அந்த காட்சி ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அது மிக பெரும் ரிஸ்காக முடிந்துவிடும்.